கிங் வெட் சேலம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கூட சந்திக்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ நம்ம கோடை காலம் தமிழகத்தில் மிகவும் வறண்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தண்ணீர் கால்நடைகளுக்கும் தீவன பயிர்களுக்கும் இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படி கால்நடைகளை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன ஆட்டு பண்ணை வச்சுருக்காரு. எப்படி ஒரு ஆட்டு பண்ணைன்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு இது ஸ்ட்ரைட் பிளாட்ஃபார்ம் ஸ்டால் ஃபெட் தான் போடணுமா, ஷெட்டுக்கு நிறைய செலவு பண்ணணுமா, இல்லை அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் வருது. அந்த மாதிரி இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே அறிமுகமான ராதாகிருஷ்ணங்கிறவர் அசோலாவில் நம்ம 4-5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு ஷெட்டு போட்டிருக்காரு. அது எப்படின்னாக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு டாப் இறக்கியிருக்காங்க. அதில் கீரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஆஸ்பெஸ்ட் ஷீட் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இது ஒட்டினது. இதில் வந்து சின்னதாக ரைஸ் பிளாட்ஃபார்ம் பண்ணி ஆடுங்களை வச்சுருக்காரு. அதே மாதிரி வெளியில் இப்போது ஆடுங்க நிற்கிறதுக்கு தனியாக கம்பி வெளி தான், வெறும் இரும்பு கம்பியை பைப்பை இருக்கிறதுல ஊனிட்டு சுற்றிலும் கம்பி வேலி வச்சு நடுமத்தியில் தீவன தொட்டி அமைச்சிருக்காரு. கொஞ்சம் அது உயரமாக பண்ணுறதுக்கு சாலை பிளாக் வச்சுருக்காரு தீவனத்துக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எளிமையானது. நாளைக்கு தேவையில்லைன்னா எல்லாம் எடுத்துடலாம், டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஒரு செலவு இல்லாத குறைந்த செலவு முதலீட்டில் அமைக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறதெல்லாம் இவ்வளோ வேணுமா அவ்வளோ வேணுமான்னு கேட்குறாங்க. அப்புறம் பசுந்தீவனம் இல்லாமல் கால்நடை வளர்க்க முடியுமான்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்காக இந்த வீடியோ அவர்கிட்ட நம்ம இப்போ இன்டர்வியூ கேட்கலாம். என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு, என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு கேட்கலாங்களா. ஆட்டுக்கொட்டையை க்ளீன் பண்ணுறாங்க. இதை வந்து காரக்குளத்தில் ஒரு இரும்பு பைப் வச்சு சுற்றி கம்பி எழுதி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஆடுங்க ஓடுறாங்க. இப்போ அந்த நைட் விட்டதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தாகனம் ஈஸியாக ஒரு எளிய தொழில்நுட்பம். அதாவது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிறதுனா ரொம்ப சிரமமாகும். ஈரம் வந்து யூரின் அதனால் வந்து கூட்ட சொல்லணும். ஸோ அதனால் ஈஸியாக தள்ளிட்டு வரும்போது சின்ன அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இதில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட்டு வந்து இதில் விட்டுடலாம். இன்னும் வெயிலாக இருக்குது. அதனால் இரவில் நல்ல மாலை வேலையில் இங்கே நிறுத்திக்கலாம். எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல சேகரம் பண்ணிக்கிறாங்க. ஒரு எளிய தொழில்நுட்பம். அதாவது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிறதுனா ரொம்ப சிரமமாகும். ஈரம் வந்து யூரின் அதனால் வந்து கூட்ட சொல்லணும். ஸோ அதனால் ஈஸியாக தள்ளிட்டு வரும்போது சின்ன அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இதில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட்டு வந்து இதில் விட்டுடலாம். இன்னும் வெயிலாக இருக்குது. அதனால் இரவில் நல்ல மாலை வேலையில் இங்கே நிறுத்திக்கலாம். எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல சேகரம் பண்ணிக்கிறாங்க. இந்த சேகரம் பண்ண எருவை வந்து அள்ளி கொண்டு போகிறதுக்கு குப்பை குலுக்கி ஒரு வண்டி வச்சுருக்காங்க. எருவெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு அதை தூக்கிட்டு போட தேவையில்லை. இந்த வண்டியில் எருவை அள்ளி கொட்டி கொண்டு போய் அங்கே குப்பை கொல்லியில் கொட்டிடுவாங்க. ஸோ கையில் தூக்கிட்டு போனால் நிறையவும் வளர்த்துடலாம். இதெல்லாம் குட்டிகளை வைக்கிறதுக்கா? சரி. சரி.
ஒரு எளிய தொழில்நுட்பம். அதாவது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிறதுனா ரொம்ப சிரமமாகும். ஈரம் வந்து யூரின் அதனால் வந்து கூட்ட சொல்லலாம். ஸோ அதனால் ஈஸியாக தள்ளிட்டு வரும்போது சின்ன அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இதில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட்டு வந்து இதில் விட்டுடலாம். இன்னும் வெயிலாக இருக்குது, அதனால் இரவில் நல்ல மாலை வேலையில் இங்கே நிறுத்திக்கலாம். எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல சேகரம் பண்ணிக்கிறாங்க. பெரிய ஆடுகள் கீழே வந்தீங்கிறதுக்காக அந்த தொட்டி சிமெண்ட் தொட்டி வச்சுருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் உயரம் பண்ணுறாங்க, ஹாலோ பிளாக் வச்சுருக்காரு. இதுக்குள்ளே ஆடுங்க ஏறி கம்பியில் ஒரு தடுப்பு இது வச்சுருக்காங்க. இதே தனியாக ஒரு பக்கம் பிரித்து ஒரு பக்கம் வாசல் படி மாதிரி வச்சுருக்காரு. இதில் வந்து சின்ன ஃபீடிங் இது வச்சுருக்காங்க. இதில் வந்து குட்டிகள்லாம் வந்து இதுலேயும் குட்டிகளை மட்டும் கம்பியில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தண்ணியை தொட்டி வச்சுருக்காங்க, இங்கேயும் தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெரிய ஆடுகள் குடிக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க, எப்போனாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஓரத்தை மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவோமா? அது நடுமிச்சு இருக்குது, அவர் தள்ளி விட்டுருவார். ஓரத்தில் அந்த தகுடு போகாது, அதுக்காக. தேங்க்யூ. இப்போ முன்ன க்ளீன் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இந்த சாணம் அள்ளுற வண்டியில் எல்லாம் அள்ளுறாரு. இப்போ எதுனா தலையை செமையாக தூக்கிட்டு போகணும், அது ஈரம் கசிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரெண்டாவது உழவையும் எத்தனை நடம் நடந்துகிட்ருக்க முடியும் இவ்வளோதும். அதனால் ஒரு ஈஸியாக ஒரு வைக்கோல் வச்சுட்டாரு. ஸோ ஒரு பண்ண ஆரம்பிக்கிறதுனா என்னென்ன நம்ம கருவிகள் வேணும், நம்ம ஆட்கள் குறைவாக செய்கிறதுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வச்சுட்டாக்க நமக்கு குறைந்த ஆட்களை வச்சு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும். அதுக்காக இதை நம்ம சொல்கிறோம். எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக காமிச்சோம். அது அதிக பொருள் செலவு தேவையில்லை, கொஞ்சம் பணம் இருந்தாவே இந்த மாதிரி முதலீடில் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறோம். ஏன்னா ஒரு சில பெரிய பண்ணைகளை காமிக்கிறப்ப அது இவ்வளோ பணம் வேணும் போல் இருக்குது, இவ்வளோ ஷெட்டுக்கு பணம் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது சொல்கிறோம். அவங்கவுங்க முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிளானை பார்த்துக்கலாம். எதுவும் ஒரே மாதிரி ரெடிமேட் பிளான்லாம் டெய்லர்மேட் நமக்கு தகுந்த இன்வெஸ்ட்டுக்கு ஆடுங்களுக்கு தீவனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு தகுடு வச்சுருக்கீங்க. ட்ரெய்லர் மாதிரி தகுடு வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு கம்பி வெளியில் இதாக நம்மளுக்கு. ஓகே, முடிஞ்சு வேலை.